ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கோஸ்ட் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட வீடெல்லாம் கட்டி முடித்து அதில் குடித்தனம் போயிட்ட அப்புறம் ஏதோ பேய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வாங்க அந்த வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக முள்ளு காடாக இருக்குது. பாருங்க மக்களே, இதுதான் இந்த கோஸ்ட் ஹவுஸு. பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு. சுற்றிலும் ஃபுல்லாக ஒரே காடாக இருக்குங்க. அப்போது அந்த காலத்தில் இந்த வீடு நல்லா ஃபேமஸாக இருந்திருக்கு. பாருங்க, எல்லாம் பாலடைஞ்சு போயிருக்குங்க இந்த வீட்டில். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. என்னன்னு தெரியல, இதில் பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த வீட்டில் இருந்தவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடிட்டாங்க. பாருங்க, பாருங்க வீடு எந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்க வீடு எந்த அளவுக்கு பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஏன் இப்படி இந்த மாரி வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியலங்க. எல்லாரும் பேய் இருக்குது இந்த வீட்டில், அதால தான் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லைங்க. வீட்டை பாருங்கள், எல்லா வேலையுமே நடந்திருக்குங்க. சீலிங் போட்டு வச்சுருக்காங்க, டைல்ஸு. நம்பவே முடியலைங்க. கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு கட்டியிருக்காங்களாம். பாருங்கள், கபோர்டுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க. என்னதான் ஆச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, இந்த வுட்டன் பீரோலாம் பாருங்க, அப்படி பயங்கரமாக இருக்குங்க. இதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஏதாச்சும் பாம்புக்கும் வந்துடக்கூடாது. இதை மட்டும் பூட்டி வச்சுருக்காங்கங்க. மேலெலாம் பாருங்கள், இந்த பெட்ஷீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே போட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு யாராவது இந்த வீட்டை பற்றி தெரியுமா? யாராவது இந்த வீட்டை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், இந்த வீட்டோட கிச்சனு. அப்பவே பயமாக இருக்குங்க. இதுதான் இந்த வீட்டோட பெட்ரூம். பாருங்கள், சும்மா பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. நம்பவே முடியலைங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு எதனால் இப்படி எல்லாம் பயந்து ஓடிட்டாங்கன்னு தெரியல. பட் இந்த வீட்டை இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற லோக்கல் பசங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறது, சும்மா தவறாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பசங்களோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த வீட்டை. பாருங்கள், எல்லாமே இவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்கள், ஏசி கூட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. ஏசி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த வீட்டிலேருந்து ஏசி யாரும் தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. பெட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்ட்டு. பெட்டு அட்டாச் பாத்ரூம் கூட அதுலேயே இருக்குது. ஓ மை காட், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை.
இரும்பு கேட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, அது திறக்க முடியல. வாங்க நம்ம கீழே போவோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து மாடியில் இருக்கோம், மே மாடியில். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் வாங்க. எந்த மாரி எல்லாம் ஒரே அழுக்காக்கி வச்சுருக்காங்க. வாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலைங்களே. அந்த பக்கம் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக வெறும் காடாக தாங்க இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. பட் ஏன் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் தெரியல. இது பாருங்கள், ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இதை மேலே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் கீழே வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பாருங்கள். அறைகளெல்லாம் தனித்தனியாக ரூமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு அந்தாண்ட ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக செடியும் கொடியுமா இருக்குது, முள்ளெல்லாம் நிறையா இருக்குது. பட் இந்த ரூமில் மட்டும் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க போல், அதால் இந்த ரூமை மட்டும் பூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே பயமாக இருக்குங்க. நைட் நேரத்துலலாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது இந்த வீட்டை பற்றி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இது நியர்பை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், வீட்டை சுற்றி ஃபுல்லாக வெறும் முள் செடியாக தான் இருக்குது. வீட்டை சுற்றி ஒரே முள் செடியாக தாங்க இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வீடு மட்டும் தனியாக இருக்குது. கேட்டால் இந்த வீட்டில் பேய் இருக்குது, பூதம் இருக்குது, பிசாசு இருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வீடு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னுடைய மதிப்பு மட்டும் எப்படியும் ஒரு 2 கோடியாவது வரும்னு நினைக்கிறேங்க. இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுட்டு இதுக்கு தான் இப்படி ஓடிட்டாங்கன்னு தெரில. கொடுத்தா நம்மளாவது யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீட்டை பற்றி எதனால் எப்படின்ட்டு. வீடியோவுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பேய் இருக்குதுன்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பக்கத்துலலாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு பாட்டியம்மா தான் சொன்னாங்க. இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே.